இஸ்லாத்திற்கு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டிய சவுதி அரேபியா தற்பொழுது யூரோப்புடைய கல்ச்சருக்கு அடிமையாகக்கூடிய காட்சிகளை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். எந்த அளவுக்கு என்றால், சமீபத்தில் முக்கியமான 2 மதுபான சாலைகள், 2 பார்கள் சவுதி அரேபியாவில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று டொனிக் பார், இன்னொன்று ட்வைலைட் பார். அதுவும் இந்த டொனிக் பாருக்கு முக்கியமான ஒரு ரூல்ஸ் போடப்பட்டிருக்கிறது. என்னவென்றால், அந்த பாரிலே பணிபுரியக்கூடியவர்கள் பெண்கள் மட்டும் தான் இருக்க வேண்டும், ஆண்கள் பணிபுரியக்கூடாது, அவர்கள் not allowed, பெண்கள் மட்டும் தான் பரிமாற வேண்டும், அங்கே எல்லா விடயங்களும் பெண்கள் தான் செய்ய வேண்டும் என்ற ஒரு சட்டமும் போடப்பட்டிருக்கிறது. இந்த அளவுக்கு மிக வேகமாக கலாச்சாரம் என்ற பெயரில் அழிவின் பக்கம், வழிகேட்டின் பக்கம் சென்று கொண்டிருக்கிறது சவுதி அரேபியா. என்ன நடக்கிறது, அதை பற்றி தெளிவாக இந்த பதிவிலே பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. சவுதி அரேபியா என்பது இஸ்லாம் மறுமலர்ச்சி அடைந்த இடம். இங்கிருந்து தான் இஸ்லாம் முழு உலகத்திற்கும் பரவி சென்றது. இந்த சவுதி அரேபியாவில் தான் மக்கா இருக்கிறது, மதீனா இருக்கிறது. சொல்ல போனால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்து வாழ்ந்து வளர்ந்து அல்லாஹ்வை பற்றி சொன்ன இடம் இந்த சவுதி அரேபியா. இங்கே அதிகமான தியாகங்கள் நடந்திருக்கின்றன. இந்த இஸ்லாத்திற்காக வேண்டி பல இரத்தங்களை சிந்திருக்கிறார்கள், வியர்வைகளை சிந்திருக்கிறார்கள், பல இழப்புக்கள் இந்த பூமியிலே நடந்திருக்கிறது. இந்த அளவுக்கு தியாகத்துடைய பூமியாக கருதப்படக்கூடிய சவுதி அரேபியா தற்பொழுது அதனுடைய நிலையை பார்க்கும் பொழுது கண்ணியமானவர்களே, கண்களில் இருந்து கண்ணீர் வடிந்தோடுகிறது. அந்த அளவுக்கு அட்டூழியங்கள், அனாச்சாரங்கள், யூரோப்புடைய கல்ச்சர்கள் எல்லாம் சவுதி அரேபியாவுக்குள்ளால் உட்புகுந்து கொண்டிருக்கின்றன. ஒரு காலத்தில் இஸ்லாத்துடைய வழிமுறைகளை, சட்டத்திட்டங்களை 100க்கு 100 பின்பற்றியது இந்த சவுதி அரேபியா தான். ஏனைய உலக நாடுகளுக்கு ஒரு முன்மாதிரியாக, குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கு முன் உதாரணமாக இருந்ததே இந்த சவுதி அரேபியா தான். ஆனால் இன்று சவுதி அரேபியாவுடைய நிலை தான் தலைகீழாக மாறி இருக்கிறது. ஏராளமான யூரோப்புடைய கலாச்சாரங்கள் சவுதி அரேபியாவுக்குள்ளால் வந்துவிட்டது. எப்ப முஹம்மது பின் சல்மான் ஆட்சிக்கு வந்தாரோ, இதிலிருந்து சவுதி அரேபியாவுடைய நிலைமைகள் மிகவும் மோசமாக மாறிவிட்டது. இதற்கு முன்னால் இல்லாத பல சட்டங்களை இவர் அமுல்படுத்தினார். அது மட்டுமல்லாமல் பெண்களுக்கு பல உரிமைகளை கொடுத்தார். இஸ்லாத்திற்கு முரணான பல நிகழ்ச்சிகள் சவுதி அரேபியாவிலே அரங்கேற்றப்பட்டிருக்கிறது. வருடத்திற்கு ஒரு முறை அல்லது 2 முறை ரெஸ்லிங் ஷோக்களும் இந்த சவுதி அரேபியாவிலே நடந்து கொண்டிருக்கின்றன. இதை பார்ப்பதற்காக ஆயிரக்கணக்கான அரேபிய ஆண்கள், பெண்கள், இளைஞர்கள் அனைவரும் ஒரே இடத்தில் கலந்து கொள்கிறார்கள். பல கெசினோக்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது, பல லொட்ஜுகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இதே போலத்தான் முகத்தை மறைக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. விரும்பினால் மறைத்துக் கொள்ளலாம், விரும்பினால் திறந்து கொள்ளலாம் என்ற ஒரு சட்டத்தையும் கொண்டு வந்து இன்று எந்த அளவுக்கு என்றால், ஏர்போர்ட்டுடைய இமிகிரேஷனில் கூட பெண்கள், அரேபிய பெண்கள் முகத்தை திறந்து கொண்டு வேலை பார்க்கக்கூடிய காட்சிகளையும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்தெந்த சட்டங்களை எல்லாம் சொன்னார்களோ அந்த சட்டங்கள் எல்லாம் புறக்கணிக்கப்பட்டு தன்னுடைய மனோ இச்சை விரும்பிய பிரகாரம் சவுதி அரேபியாவிலே மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, சமீபத்தில் மிக பிரமாண்டமான ஒரு இசை நிகழ்ச்சி நடந்தது. இந்த இசை நிகழ்ச்சிக்காக வேண்டி அமெரிக்காவில் இருந்து கோடிக்கணக்கான பணங்களை கொடுத்து பாடகிகளை வரவழைத்து சவுதி அரேபியாவிலே அந்த பாடல்கள் பாடப்பட்டன. இதை ரசித்தது அரபியர்கள் தான் கண்ணியமானவர்களே. அதுவும் ஆண்கள் மட்டுமல்ல, ஆண்கள், பெண்கள் எல்லாம் சேர்ந்து ஒரே இடத்தில் ஆடி பாடி கொண்டாடிய காட்சிகளும் சோசியல் மீடியாவில் வைரலாக பரவி கொண்டிருந்தன. எந்த அளவுக்கு என்றால், ஒரு மஸ்ஜிதிலே தொழுகை நடாத்தப்படுகிறது. அந்த மஸ்ஜிதுடைய இமாம் சூரா மரியமை தொழுகையிலே ஓதிக்கொண்டிருக்கிறார். அவரால் அதை ஒழுங்காக ஓத முடியாமல் போனது காரணம் என்ன? அதற்கு பக்கத்தில் தான் மிகப்பெரிய இசை கச்சேரி நடந்தது. ஆங்கில பாடல்கள் அங்கே ஒலித்துக் கொண்டிருந்தன. அதனுடைய அந்த சப்தத்தின் காரணமாக இவருக்கு அடுத்த ஆயத்து ஓத முடியாமல் தடுமாறிய காட்சிகளையும் நாங்கள் பார்த்தோம். இந்த அளவுக்கு சவுதி அரேபியா மிகவும் மோசமான ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. இதே போலத்தான் கண்ணியமானவர்களே, சில நாட்களுக்கு முன்பாக சவுதியுடைய தலைநகரம் ரியாதுல டொனிக் பார் என்ற ஒரு மதுபான சாலை ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அந்த மதுபான சாலையில் பணிபுரியக்கூடியவர்கள் பெண்கள் மட்டும் தான் என்ற ஒரு சட்டமும் போடப்பட்டிருக்கிறது. ஆண்களுக்கு அங்கே பணிபுரிய முடியாது, வெறுமனமே பெண்கள் மட்டும் தான் அங்கே இருக்க வேண்டும், அவர்கள் தான் பரிமாற வேண்டும். வேட்டர் வேலையாக இருக்கலாம் அல்லது மற்ற வேலைகளாக இருக்கலாம், கிளீனிங் வேலையாக இருக்கலாம், எந்த வேலையாக இருந்தாலும் பெண்கள் மட்டும் தான் செய்ய வேண்டும். அது மட்டுமல்லாமல் இந்த பார் மாலை 5 மணியில இருந்து இரவு 2 மணி வரை தொடர்ச்சியாக திறந்திருக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. இரவு நேரத்திலே அதிகமானவர்கள் வருவார்கள்.
அவர்கள் இங்கே பாட்டிகளிலே ஈடுபடுவார்கள். இதே போலத்தான் ஜித்தாவுல ட்வைலைட் பார் என்ற இன்னொரு மதுபான சாலையும் சமீபத்தில் திறக்கப்பட்டிருக்கிறது. இங்கும் ஆடல் பாடல் கொண்டாட்டம், இரவு முழுக்க பாட்டிகள் போன்ற நிகழ்ச்சிகள் நடைபெறும். எந்த அளவுக்கு என்றால் அதிகமான களியாட்டங்கள், ஃபித்னாக்கள், லொஜ்ஜுகளும் இந்த இடத்திலே இருக்கிறது. சமீபத்தில் ரியாதுல முதலாவதாக ஒரு ஆல்கஹால் பார் திறக்கப்பட்டது. அந்த பார் திறக்கப்பட்டதற்குரிய காரணத்தை சவுதி அரசாங்கம் சொல்லும் பொழுது என்ன சொன்னார்கள்? இங்கே லோக்கலிலே இருக்கக்கூடிய அரபியர்கள் யாரும் செல்ல முடியாது, மாற்றமாக ஃபாரினர்ஸ், டூரிஸ்ட் யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்களுடைய நலனை கருதித்தான் நாங்கள் இந்த பாரை ஓபன் செய்திருக்கிறோம். ஆகவே உள்ளூர் வாசிகள் யாரும் இந்த பாருக்கு போகக்கூடாது என்ற ஒரு சட்டத்தையும் கொண்டு வந்தார்கள். ஆனால் தற்பொழுது ஆரம்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த 2 மதுபான சாலைகள் பொதுவாகத்தான் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. யார் வேண்டுமானாலும் செல்லலாம், யார் வேண்டுமானாலும் தங்கலாம். இந்த அளவுக்கு சவுதி அரேபியா வழிகேட்டின் பக்கம் சென்று கொண்டிருக்கிறது. அருமையானவர்களை, மதுபானம் என்று வரும் பொழுது குர்ஆன் தெல்ல தெளிவாக மதுபானத்தை, ஆல்கஹாலை ஹராமாக்குகிறது. போதையை ஏற்படுத்தக்கூடிய எந்த பொருளாக இருந்தாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொன்னார்கள். புகாரி முஸ்லிம்ல வருது, குல்லு முஸ்கிரின் ஹராமுன், போதை ஏற்படுத்தக்கூடிய சகல வஸ்துக்களும் தடுக்கப்பட்டது, ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது எப்படி கண்ணியமானவர்களை பார்களை ஆரம்பித்து இதன் மூலமாக சம்பாதிக்க முடியும்? குர்ஆன் தெல்ல தெளிவாக கூறுகிறது. சூரா மாஇதாவிலே அல்லாஹ் கூறுகிறான், இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஸ்லாமு ரிஜ்சும் மின் அமலி ஷைத்தானி ஃபஜ்தனிபு, நிச்சயமாக மது, இதே போல சூது போன்றவைகள் தடுக்கப்பட்டு விட்டது. ஃபஜ்தனிபு, இந்த விடயங்களில் இருந்து நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் திட்டமாக மது, சூதாட்டத்தை ஹராமாக்கி இருக்கிறான். ஆனால் இன்று சவுதி அரேபியாவில் சூதாட்ட விடுதிகள் என்று தனியாக ஆரம்பிக்கப்பட்டு அங்கே சீட்டுகள் ஆளப்படுகிறது. ஒரே டேபிளில் ஆண்கள் பெண்கள் என்று கலந்து கொண்டு இந்த சீட்டை ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். இதே போல பல சூதாட்ட நிகழ்வுகள், கெசினோக்கள் சவுதி அரேபியாவில் ஆரம்பிக்கப்பட்டு ஆண்கள் பெண்கள் என்ற பாகுபாடு இல்லாமல் அனைவரும் கலந்து கொள்ளக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். அனைவரும் முஸ்லிம்கள் கண்ணியமானவர்களே. அது மட்டுமல்ல, சஹாபாக்களுடைய வம்சாவளியை சேர்ந்த அரபியர்கள். முஸ்லிமுடைய தெளிவான ஹதீஸ் வருது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னத் தீன பதஅ கரீபன் வ சயஊது கமா பதஅ, இந்த மார்க்கம் இருக்கிறதே, இந்த இஸ்லாம் இருக்கிறதே, அறிமுகமற்ற நிலையிலே ஆரம்பமானது. எப்படி அறிமுகம் இல்லாத நிலையில் ஆரம்பமானதோ இதே போல கடைசி காலத்திலே மீளும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, இந்த ஹதீஸுக்கு பல விளக்கங்கள் சொல்லப்படுகிறது. அதிலே ஒரு விளக்கம் தான் கண்ணியமானவர்களே, கடைசி காலத்தில் மார்க்கத்தை யாரும் பெரிதாக மதிக்க மாட்டார்கள். தன்னுடைய மனோ இச்சை போகக்கூடிய பிரகாரம் வாழ்வார்கள். இஸ்லாம் என்று வரும் பொழுது பேரிலே முஸ்லீமாக இருப்பார்கள், வாழ்க்கையிலே இஸ்லாம் இருக்காது. தான் எதை நினைக்கிறார்களோ அதை செய்வார்கள். அவர்களிடத்திலே போய் இதை ஏன் செய்கிறீர்கள் என்று கேட்டால் அதற்கு அவர்கள் மறுப்பு தெரிவிப்பார்கள். நீங்க யார் எங்களுக்கு சொல்வதற்கு? எங்களுக்கு தெரியும், நாங்கள் அதை பார்த்துக் கொள்கிறோம், நீங்கள் இதிலே தலையிட வேண்டாம் என்று சொல்லும் அளவுக்கு நிலைமை மாறும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அருமையானவர்களே, இந்த சவுதி அரேபியாவிலே நடக்கக்கூடிய களியாட்டங்கள், அனாச்சாரங்களை எதிர்த்த 67 மார்க்க அறிஞர்கள் இதுவரை சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதிலே முக்கியமான சில உலமாக்களுக்கு 20 வருடம் 25 வருடம் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. சமீபத்தில் சில உலமாக்களை தூக்கிலும் போட்டிருக்கிறார்கள். காரணம் என்ன? அரசாங்கத்தை எதிர்த்ததின் காரணமாக பகிரங்கமாக இந்த பாவங்களை சுட்டிக்காட்டி முஹம்மது பின் சல்மானையும் அதை சார்ந்தவர்களையும் ஏசியதின் காரணமாக சவுதி அரேபியாவிலே அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு வார்த்தை பாவித்தாலும் அவரை உடனடியாக சிறை பிடித்து விடுவார்கள். இந்த நிலையில் 67 உலமாக்கள், மார்க்க அறிஞர்கள் இன்று சிறையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, குறைந்தபட்ச தண்டனை 5 வருடங்கள், அதிகபட்ச தண்டனை தூக்கு தண்டனை. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தான் அந்த உலமாக்களை பாதுகாக்க வேண்டும். எந்த அளவுக்கு என்றால் ஒரு படி மேல் சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய சில வாலிபர்கள் ட்விட்டர், எக்ஸ் வலைத்தளத்திலே ட்வீட் பண்ணுகிறார்கள். என்ன? எங்களுடைய ஆரம்ப கலாச்சாரமாக இருந்த லாத் உஸ்ஸா சிலைகள் மீண்டும் கொண்டு வரப்பட வேண்டும் என்று வாலிபர்கள் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த அளவுக்கு மோசமாக சவுதி அரேபியா மாறிக்கொண்டிருக்கிறது. அது என்ன விடயம்? அதை பற்றி இன்ஷா அல்லாஹ் தனியாக ஒரு பதிவிலே பேசுகிறேன். ஆகவே நாம் நம் வாழ்க்கையை சிறந்த முறையிலே அமைத்துக் கொள்ள வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைர். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.